வணக்கம் மக்களே. ரொம்ப முக்கியமான டாபிக் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆஹ் கர்ப்பமா இருக்கிற விமென் அவங்க வந்து அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒரு 8 பாயிண்ட் நான் சொல்றேன். கவனமா கேட்டுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அகத்தியர் வந்து இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இது அவரோட புக்ல எழுதியிருக்குது, அவரோட ஏடுகளில் எழுதியிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். கர்ப்பத்தில் சிசுவாழ் போது கிருமிகள் சேர்ந்திட்டாலும், கப்பிய புசியுற்றாலும், கலக்கங்கொள் திகில் நேர்ந்தாலும், செப்புமாங் கனிகாய் மெத்த தேடியே புசித்திட்டாலும், கடுகிய வெயிலினாலும், கனத்தடி சுடுகையாலும், தடியடி படுகையாலும், தலையது சுமையினாலும், முடுகவே எண்ணெய் வார்த்து மூழ்கிப்பின் படுக்கையாலும், படுப்பினிற் கூர்மையாலும், ஒப்பொரு மகவின் கண்ணில் வியாதி வந்தழுகும் தானே. ஸோ முதல் பாயிண்ட், கர்ப்பிணி பெண்கள் வந்து பசியோட இருக்கிறது தவிர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிடணும். பசியோட ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லதில்லை. இது வந்து கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படலாம். மற்றபடி அதிகமான புளிப்பு சாப்பிட்றது தவிர்க்கணும். லைக் மாங்காய், புளி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். லிமிட்டட் குவான்டிட்டிஸில் எடுத்துக்கணும். அண்ட் திடீர்னு அந்த திகில் அடையிற மாதிரி, ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு செயல்கள் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. அப்படிங்கிறது பயப்படுறது இதெல்லாம் கூடாது. அப்படி இருந்ததுனாலும் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படணும். அதே மாதிரி அந்த தலையில அடிச்சதுன்னா இது வந்து கபால வர்மம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அடிபடுறது நம்ம தவிர்த்துக்கணும். வெயிட் ஜாஸ்தி தூக்குறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொன்று, அந்த கர்ப்ப வர்மம்னு கீழே பாதத்தை, காலோட பாதம் இருக்கு இல்லைங்களா, காலோட பாதத்துல சென்டர்ல அப்படி அடிபடக்கூடாது. அந்த அந்த பாயிண்ட்டும் நம்ம தொப்புளுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த சென்டர் ஆஃப் தி ஃபோர்ஹெட், இதுக்கு பேர் தான் வந்து அந்த கபால வர்மம் சொல்றது. அதுக்கும் தொப்புளுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இதனால கண்ணுக்கு குழந்தையோட கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். அடுத்தது வந்து சூட்டுல ரொம்ப சூடா இருக்கிற இடத்துல நடக்கக்கூடாது. அந்த கர்ப்பிணி பெண்கள் நடக்கிறது அவாய்ட் பண்ணணும். இதுவும் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அண்ட் அதிக வெளிச்சம் ஜாஸ்தி, ரொம்ப பிரைட் வெளிச்சத்தை பார்க்கறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் தலையில பாரம், நான் சொன்ன மாதிரி தலையில பாரம் வந்து ஜாஸ்தி நம்ம தூக்கூடாது. அண்ட் நட்சத்திர பொட்டுன்னு சொல்லுவாங்க, இது ஒரு வர்மம் பாயிண்ட். இந்த நட்சத்திர பொட்டு வந்து ஜாஸ்தி ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுக்குறதோ அடிபடுறதோ நம்ம தவிர்த்துக்கணும். அம்மாக்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுச்சுனாவே குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எஸ்பெஷலி கண்ணு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அகத்தியர் சொல்லியிருக்காருங்க. அப்பவே எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஃபிக் மேனா இருப்பார். ஸோ அவங்கெல்லாம் வந்து நாமெல்லாம் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு இதில் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம குழந்தைங்கள பத்திரமா வச்சுக்குவோம். அண்ட் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். கண் இல்லைன்னா நிறைய அவங்களால சாதிக்க முடியாமல் போகலாம். ஸோ இதையும் தாண்டி அவங்களுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கர்ப்பிணி பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாக்டர் சசி.